வெல்கம் டு லெட்லன். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சீடெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடானதான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஒரு டவுட் கிளியரேஷன் வந்து கேட்டிருந்தாங்க, எக்ஸ்ப்ளனேஷன். அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இதுதான். இது வந்து சீடெட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 1ல் வந்திருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல் வந்து பேஸ் பண்ணி நமக்கு கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். டிவிசிபிலிட்டி ரூல் வந்து நம்பர் 1 to 11 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோவோட நம்ம சேனலோட ஸ்டார்டிங் வீடியோவாக போட்டிருப்போம். ஸோ பார்க்காதவங்க இல்லாட்டி மேக்ஸ் பேப்பருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது கீழே கொடுத்துருக்குற 4 நம்பர்ஸில் எந்த நம்பர் வந்து நம்பர் 1ல் இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸாலையும் டிவைட் ஆகக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 10, அப்புறம் வந்து 100, அடுத்து வந்து 604, அடுத்து 2520. ஸோ இந்த 4 நம்பர் தான் ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து டிவிசிபிள் வந்து எந்தெந்த நம்பருக்குள்ளே அப்படின்னா 1 to 10 வரைக்கும். ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டிவிசிபிலிட்டி ரூல் பேஸ் பண்ணியும் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 10 நம்பர்ஸோட எல்சிஎம் கண்டுபிடிச்சும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து ஈஸி மெத்தட் தான். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம டிவிசிபிலிட்டி ரூலை பேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்னா இந்த 4 நம்பரில் வந்து எந்த நம்பர் 1 to 10 வரைக்கும், அதாவது இந்த 1 2 3 4 up to 10 வரைக்கும் எல்லா நம்பர்ஸாலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எதுவோ அதுதான் வந்து கொஸ்டினுக்குரிய ஆன்சர். இப்போ வந்து நம்பர் 1னா நம்பர் 1 வந்து எல்லா நம்பரையுமே டிவைட் பண்ணும். ஸோ அடுத்து வந்து நம்பர் 2க்குரிய டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னா ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்து 1 வந்து ஈவன் நம்பராக இருக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா 2 ஆர் 0வாக இருக்கும். ஸோ ஈவன் நம்பர் பார்க்கும்பொழுது இங்கே 4, இங்கே வந்து 0, இங்கேயும் 0, இங்கேயும் 0 இருக்குது. ஸோ நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அடுத்து நம்பர் 3 பார்க்கணும். 3யோட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணும்பொழுது அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகணும். ஸோ இங்கே நம்ம வந்து இந்த நம்பர் டிஜிட்ஸ் ஆட் பண்ணோம்னா 1ன்னு வரும். 1ன்றது 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து 100. இதையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 1 தான் வரும். ஸோ இதுவுமே 3ஆல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு 604. ஸோ இதையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 10ன்னு வரும். 10 வந்து 3ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் வந்து 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஒன்லி 1 ஆப்ஷன் பாசிபிள் வந்து இந்த லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ வந்து 3ஆல் டிவைட் ஆகுது. 4ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4ஆல் டிவைட் ஆகணும். ஸோ 20 அப்படின்றது 4ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 5ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் 1 5ஆக இருக்கணும், இல்லாட்டி 0வாக இருக்கணும். இங்கே 0 வந்து இருக்குது. ஸோ இந்த நம்பர் 5ஆல் டிவைட் ஆகும். 6 அப்படின்னா அந்த நம்பர் வந்து 2ஆலையும் டிவைட் ஆச்சு, 3ஆலையும் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து 6ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ இந்த லாஸ்ட் ஆப்ஷன் வந்து 2ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 9ன்னு வரும். 9 அப்படின்றது 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது வந்து 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகிறதுனால இது வந்து 6ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. அடுத்து 7 அப்படின்றப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி இது 7க்குரிய டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் டிஜிட்டை வந்து ஸ்கொயர் பண்ணி ரிமைனிங் இருக்கக்கூடிய டிஜிட்ஸோட சப்ட்ராக்ட் பண்ணும்பொழுது வரக்கூடிய ஆன்சர் வந்து 7ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து இங்கே லாஸ்ட் டிஜிட் வந்து 0ன்னு இருக்குது. 0வை எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ அதனால் அதை விட்டுருங்க. இந்த 2வை எடுத்துக்கோங்க. 2வை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? 4 வரும். ஸோ 4ஐ வந்து இந்த 25லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து 21 அப்படின்னு வரும். இந்த 21 அப்படின்றது 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா ஆகும். 3 7s are 21. ஸோ இந்த நம்பர் வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆகும். அடுத்து 8ன்றது என்ன? 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆகும். ஸோ இங்கே லாஸ்ட் 3 டிஜிட் பார்த்தோம் அப்படின்னா 520. ஸோ இது வந்து 8ஆல் டிவைட் ஆகும் பார்த்தோம் அப்படின்னா 6 8 are 48 அப்படின்னு வரும். ஸோ ரிமைனிங் வந்து 4 இருக்கும், இங்கே 0 இருக்குது, 40. ஸோ 5 8s are 40. ஸோ நமக்கு வந்து 65, அதாவது 8ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிடுச்சு இந்த லாஸ்ட் 3 டிஜிட். ஸோ இந்த ஃபுல் டிஜிட் 2520ன்றது 8ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 9 அப்படின்றது நம்ம 3 டிவிசிபிலிட்டி ரூல் மாதிரியே தான்.
ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரோட எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ இங்கே எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 9 தான் வரும். 2 + 5 7, 7 + 2 9. ஸோ 9ஆல் டிவைட் ஆகும். இது வந்து 9 டிவிசிபிலிட்டி ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. லாஸ்ட் ஒன் 10 அப்படின்றப்போ அந்த நம்பர் வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 0வாக இருக்கணும். ஸோ இங்கே 0 இருக்கிறனால 10ஆலையும் இது வந்து டிவைட் ஆகும். ஸோ 1 to 10 இருக்கக்கூடிய எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய ஆன்சர் நம்பர் வந்து என்ன அப்படின்னா லாஸ்ட் ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் 2520. இதை வந்து டிவிசிபிலிட்டி ரூல் பேஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த 1ல் இருந்து நம்பர் 10 இந்த எல்லா நம்பருக்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படின்னா அந்த எல்சிஎம்மோட வேல்யூ என்ன அப்படின்னா 2520. ஸோ இது அனதர் ஒன் சிம்பிள் வே. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். இந்த கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்கலாம். இன்னொன்று வந்து எப்படி சீட்டெட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, உங்களுக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷனே வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் அப்கமிங் வீடியோவில் வரும். ஸோ இன்னொன்று வந்து என்ன அப்படி கேட்டிருந்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட்க்குரிய இதுவும் கேட்டிருக்கீங்க ஒரு சப்ஸ்கிரைபர். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஆல்ரெடி தமிழ் கொஸ்டினுக்குரிய அந்த இதுக்கு வந்து ரிசல்ட் கேட்டிருக்கீங்க. நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பார்த்துட்டீங்க, அந்த தமிழ் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பார்த்துட்டீங்க, நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்னென்ன ஆப்ஷன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களோட ஆன்சரை உங்களோட மார்க்ஸ் என்னன்றதை உங்களோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த இது மூலயமா உங்களோட மார்க்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க் டெஸ்ட் இது வந்து இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.